வணக்கம் நண்பர்களே. பொது வாழ்க்கைக்கு வருகிற யாரா இருந்தாலும் அதற்கு முன்பு வரைக்கும் அவர்களுக்கு இருந்த வாழ்க்கைங்கிறது ஒன்றா இருக்கும். பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவங்க பல கோடி மக்கள் பார்க்கிற ஒரு நபராக மாறுறாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை அவங்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. முன்னுதாரணமாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, தவறான உதாரணமாக மாறிடக்கூடாது. அவங்க இதுதான் எந்த நாட்டு அரசியலிலும் இதுதான் ப்ராக்டிக்கல். நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்காங்க, ரொம்ப சுதந்திரமான நாடு. அவங்க பாலியல் ரீதியாக எப்படி வேணால் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கருத்து உலகெல்லாம் இருக்குது. நிஜத்தில் அப்படி கிடையாது, இப்படி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அங்கேயே கூட ஒரு அதிபராக இருந்தவர் அதற்கு முந்தைய காலங்களில் தவறு செஞ்சிருந்தா அந்த தவறு அவர் அதிபராக ஆன பிறகு அல்லது பொது வாழ்க்கையில் பெரிய தலைவராக ஆன பிறகு அவர்களை கடுமையாக பாதிச்சிருக்கு. அது வெளியில் தெரிய அவர்கள் பதவியே இழக்கிற அளவுக்கு மோசமான ஒரு நிலையை உருவாக்கியிருக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த த்ரிஷா விஜய் விவகாரம் இப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி எந்த சூழலில் பரபரப்பாக பேசுகிறாங்க பாருங்க. இந்த சேலம் அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு 5 மணி நேரம் வெயிலில் மக்கள் வாடி வதங்கினாங்க. அதில் ஒரு ஆள் ரொம்ப மோசமான நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வடமாநில இளைஞர். அவர் இந்த கட்சியை சேராதவர், வேடிக்கை பார்க்க ஒருத்தர். நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்கிறாங்க, ஆனால் வேடிக்கை பார்க்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா உண்மையிலே இவங்களுக்கு எவ்வளோ நிர்வாகி இருக்காங்கன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இருக்கட்டும், வேடிக்கை பார்க்க செத்து போயிட்டாங்க. இதற்கு கடும் கண்டனம் எழுந்திருக்கு. இப்போ 41 பேர் செத்தாங்க. அந்த 41 பேர் செத்ததை விஜய் கண்டுக்காம பறந்து பனையூரில் குப்பரடிச்சு படுத்தா இல்லையா? அப்போ என்ன மாதிரியான எதிர்ப்புகள், என்ன மாதிரியான கண்டனங்கள் விஜய்க்கு எழுந்ததோ அதற்கு சற்றும் சளைக்காமல் சற்றும் குறையாமல் இந்த ஒரு நபர் மரணத்துக்கும் கூட மிக கடுமையான கண்டனங்களை ஊடகங்களில் பதிவு செய்கிறாங்க. சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே அதை கடுமையாக பார்க்குறாங்க. குறிப்பாக அரசியல்வாதிகளை விட சமூக ஆர்வலர்களோ நடுநிலையாக அரசியல் பேசுகிறவங்களோ, இது என்ன மாதிரி கட்சி, இவன் நோக்கம்தான் என்ன, போகிற இடத்துலலாம் ஜனங்களை வாட்டி வதச்சி கொண்டுட்டு வர்றது மட்டும்தான் இவருடைய நோக்கமா அப்படின்னு எல்லாருமே கடுமையாக பேசுகிறாங்க. இதற்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு. இந்த விசாரணையை சீர்குலைக்கிற விதமாக இந்த தாவேக்காவை சேர்ந்த சில அரைவேக்காடுகள் இவன் உடம்பு சரியில்லாமல் செத்தான் அப்படின்னு 1008 பொய்யை வழக்கம் போல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூவை அப்படியே அழகாக மடைமாற்றம் செய்கிற மாதிரி இந்த நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு அமைய, அதை இதாண்டா கரெக்டான பாயிண்ட் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக்காக்காரங்களும் சரி, த்ரிஷாவும் ஒரு 3 நாள் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கி எழுதுறாங்க. இந்த நயினார் நாகேந்திரன் அடித்த கமெண்ட் எப்போ, இந்த சேலம் கூட்டம் முடிஞ்சதுமே நயினார் நாகேந்திரன் அந்த கமெண்ட் அடிச்சிட்டார். அதுக்கப்புறம் 3 நாள் கடந்து போச்சு. 3 நாள் த்ரிஷா அமைதியாக இருந்தாங்க, எதையும் கண்டுக்கவே இல்லை. இப்போ திடீர்னு ஒரு வக்கீல் மூலமாக ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுறாங்க. நயினார் நாகேந்திரன் உடனே வருத்தம் தெரிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணை பற்றி எப்படி ஒரு அரசியல்வாதி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு ஊடகங்களில் பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலைப்பாடு எப்பவுமே தான், இதில் பேசிய நயினார் நாகேந்திரனை குறை சொல்கிறத விட இப்படிப்பட்ட பேச்சுக்கு ஆளாகிற அளவுக்கு நடந்து கொண்ட அவங்க 2 பேரையும் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இந்த படங்களை எல்லாம் வெளியிட்டு நான் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கேன், விஜய் தவறாமல் என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலும் கலந்துருப்பார், தனிப்பட்ட முறையில் நாங்கள் இப்படி இருக்கோம், நாங்கள் டூர் போகிறோம், வெளியே சுற்றுறோம், இது எல்லாம் சொன்னது யார்? இது எல்லாத்தையும் வெளிப்படையாக படங்களோடு அறிவித்தது யார்? த்ரிஷா. அதுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் அமைதியாக அதை ஒப்புக்கிட்டது யார்? விஜய். இப்போது இவங்க 2 பேரை பற்றி ஒருத்தர் பேசிட்டார், அவரை கண்டிக்கிறமே, இவரை ஏன் கண்டிக்கல? பனையூர் விட்டு வெளியே வந்துட்டு சொல்லலையா? இந்த மாதிரி ரகசிய வாழ்க்கையை விட்டு வெளியே வா. ஒரு ரகசிய வாழ்க்கை சந்தி சிரிக்குது, இந்த ரகசிய வாழ்க்கையை ஒன்று ஒப்புக்கோ, இல்லைன்னாலும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இது விஜய் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு தன்னை முன்னிறுத்துறாரு. அப்போ அவரை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான அந்த விசிலடிச்ச குஞ்சுகள், தற்கூரிகள், அணில்கள் இவங்கெல்லாம் வராங்க. அதே போல அதில் கொஞ்சம் பேர் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த தலைவர் முன்மாதிரியாக இருக்கணும்ல.
முன்மாதிரியாக இப்படி இருந்தால் எப்படி வந்து வழங்கும் அந்த சமுதாயம்? இந்த கேள்வி எழுது இல்லையா? அதனால விஜய் முதலில் தவறு எங்க இருக்கு, அந்த தவறை சரி பண்ணாதான் இந்த பேச்சுக்கள் அடங்கும். நீங்க பேசுறது இன்னைக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு, அவ்வளவுதான், இல்ல வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. ஆனா பல ஆயிரம் பேர் பேசிக்கிட்டே தானே இருக்காங்க. பல ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல. அவங்க அதனுடைய பயன்படுத்துறவங்க வந்து என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த இருவரை பற்றியும் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு போய் பாருங்க. இதற்கெல்லாம் மூல காரணம் யாரு? இவங்க 2 பேர் தான். ஸோ இவர்கள் வந்து முதலில் இதை தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. வந்து பாருங்க, இப்போ திரிஷா சொன்னாங்க, நான் யாரு கூட எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது, எந்த அரசியல் கட்சியோட எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. விஜய் அதே போல சொல்லணும்ல. ஏன்னா உன்னை பேசுனவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சி, இந்தியாவை ஆளுகிற கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவராக இருக்கிற ஒருத்தர் தான் இதை வந்து கமெண்ட்டை பாஸ் பண்றாரு. இப்போ வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. த்ரிஷா தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக த்ரிஷா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கல்ல, விஜய் ஏன் தெரிவிக்கல? விஜய் சார்பா வந்து யாராவது 2ஆம் நிலை தலைவர்கள் அவங்களாவது யாராவது கண்டனம் தெரிவிச்சாங்களான்னா அவங்களும் தெரிவிக்கல. ஏதோ ஒரு அறவைக்காடு வக்கீல்னு ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு ஏதோ வளர்த்து போச்சு. அது படிக்க நயனாராயணர் பேரை கூட படிக்க தெரியல அந்த பையனுக்கு. ஸோ மேலும் மேலும் இந்த இஷ்யூவை வந்து அதை இன்னும் வளர்க்கறது யாருன்னா விஜய் தரப்பு தான். ஏன்னா விஜய்க்கு வந்து இதுதான் ரொம்ப கன்வீனியன்டான ஒரு விஷயம். ஏன்னா எப்போதும் நம்ம பற்றி பேசணும். ஒரு பெரிய பிரச்சனை வருது, நம்ம அதில் வசமாக மாட்டிக்கிற மாதிரி இருக்குன்னா அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வரணும், அதை வந்து பேசணும். இது எப்பயுமே வந்து விஜய் கடைப்பிடிக்கிற ஒரு உத்தி. இப்போ அந்த 41 பேர் செத்தப்ப அப்படி எந்த உத்தியும் கை கொடுக்கல. மாட்டிக்கிட்ட கையங்களமும் மாட்டிக்கிட்டு ஒரு 75 நாள் வீட்டை விட்டு வெளியே வராமல் பதுங்கிட்டாப்புல. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த ஒரு நபர் இறந்ததே வந்து மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு எதிராக திரும்பிருச்சு. அதிலிருந்து வெளியே காப்பாற்றி கொண்டு வந்து விட்டுருக்கிறது யாருன்னா ஒரு வகையில் பாஜக தான் இப்போ விஜய்க்கு உதவியாக கை கொடுத்துருக்கு. ஸோ எல்லா நேரத்திலுமே பாஜக விஜய்க்கு ஆதரவாகவும் உதவியாக தான் நிற்கிது. அப்போ ஜனநாயக நிச்சயம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கலாம். சில நேரத்தில் என்ன 100% வந்து அப்படி உதவிக்கிட்டே இருந்தாக்க வெளிப்படையாக தெரிஞ்சிடும் இல்லையா? ஏதாவது 1-2 இஷ்யூவில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டணும். இன்னொன்று, இந்த ஜனநாயகனை வந்து அப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து விஜய்க்கே விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து வந்த செய்திகள். காரணம் வந்து படத்தினுடைய தரம் அப்படி இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம தள்ளி போட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகோ, தேர்தல் முடிஞ்ச பிறகு தான், தேர்தல் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. தேர்தல் முடிஞ்ச பிறகு ரிலீஸ் பண்ணால் இருக்கவே இருக்குது தற்கொலை கூட்டம். அதுங்க வந்து முண்டி அடிச்சுட்டு பார்த்து டிக்கெட்டை பிளாக்ல விற்றாவது வந்து பல கோடி ரூபாய் நமக்கு கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் வசதியாக கம்ஃபர்டபுளாக எந்த போட்டியும் இல்லாமல் நானே தனியாக ஓடி நானே கப் வின் பண்ணேன்னு சொல்லிக்கிறதுக்கு வசதியாக தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. இதை நம்ம பல நேரத்தை சொல்லியிருக்கேன். இந்த பட தேர்தலுக்கு முன்னே வெளியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதை அவங்க மீண்டும் நிரூபணம் பண்ணியிருக்காங்க. எனிஹவ், ஜனநாயக ரிலீஸுங்கிறது விஜயோட தனிப்பட்ட முடிவு. ஒரு பக்கம் வெளியில் சென்சார் போர்டு வர்சஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அங்கே விஜயுடைய பிளேங்கிறது இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு கிடைக்கிற செய்திகள். ஸோ இப்படி ஏதாவது 1-2 இஷ்யூவில் மட்டும் மோதல் மாதிரி காமிச்சிக்கிட்டு மீதி ஃபுல்லாக வந்து இந்த விஜயை தங்களுடைய கள்ள குழந்தையாக, செல்ல குழந்தையாக போஷாக்கு கொடுத்து வழக்கு பார்க்குது பாஜக. ஆனால் அது தப்பான குழந்தை, இது தப்பான ஒரு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து புரியுது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து மக்களுக்கு அது அம்பலமாகிட்டே இருக்கு. பாருங்க, விஜய்க்கு விசில் சின்னம். இது வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத ஒரு நபர். அவருடைய பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது. இப்போ சீமானுக்கு வந்து அந்த கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கிறதுக்கு வந்து அவங்க என்ன நியாயமெல்லாம் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விஜய்க்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, புதுச்சேரியிலையும் சேர்த்தே வந்து விசில் சின்னத்தை கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான அரசியல் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ விஜய் இந்த தமிழ்நாட்டின் அல்லது புதுச்சேரியின் அரசியலுக்கு விஜயோட அவசியம் என்ன இருக்குது? நீ வந்து தான் இங்கே மாற்றம் வரணும், நீ வந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே மாறும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை நீ வந்து இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆனால் கொண்டு வந்து திணிக்கிறாங்க.
இந்த விஜய்ன்ற அந்த அந்த நடிகனுடைய பாப்புலாரிட்டி அது ஒன்றை மட்டுமே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கொண்டாந்து மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்க. அதற்கு ஏதுவாக அதுக்கு சாதகமாக பல விஷயங்களை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குகிற விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வெளியில், அதாவது ஒரு ஆதங்கம், என்னடா இப்படி இருக்கு, இந்த பசங்கள்லாம் இப்படி இருக்காங்களே, எப்படி தற்கொலையை மாறி போயிட்டாங்களே, ஒரு 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 ஜெனரேஷனே கெடுத்து குட்டிச்சவை இறக்கி வச்சிருக்கான் அந்த விஜய். இதனுடைய தருதலுத்தனமான அந்த மனநிலை. நான் எப்பவுமே சொல்கிறேன், விஜய் இந்த தமிழ்நாட்டுக்கு வேண்டாத விஷக்குப்பை, ஆபத்தான விஷக்குப்பை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் எப்படி வந்து தூய சக்தின்னு உளறிக்கிட்டு இருக்கானோ, நம்ம வந்து உண்மையை ஆணித்தரமாக சொல்லி ஆகணும். விஜய் இந்த தமிழ்நாட்டுக்கே வேண்டாத ஆபத்தான ஒரு விஷக்குப்பை. இந்த குப்பை பல லட்சக்கணக்கான குப்பைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தமிழ்நாடே வந்து அதனால் மிகப்பெரிய சீரழிவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இப்போ இந்த அண்மையில் நிறைய கிராமங்களில் பார்க்குறேன். குறிப்பாக என்னுடைய மாவட்டத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் அங்கே இருக்கிற அந்த பசங்களை எல்லாம் நான் பார்க்குறேன். அவங்களுடைய மனநிலை, அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க ஹேர் ஸ்டைலு, அவங்க அந்த பெரியவங்க கிட்ட நடந்துக்கிற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பையன்லாம் வந்து வளர்ந்து ஒரு 2 பிள்ளை பெற்று அந்த பசங்களை வந்து அவன் எப்படி வளர்ப்பான், அவங்க ஸ்கூலுக்கு போவாங்களா, அல்லது இதே மாதிரி பொறுக்கித்தனமாக அந்த பசங்க மாறிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்குள்ள நிறைய வந்தது. அதுவும் குறிப்பாக இந்த முறை பார்க்கும்போது இந்த பசங்க அவ்வளவு பேருமே வந்து அந்த விஜய் படங்களில் எப்படி அந்த டைலாக் பேசுவானோ, எப்படி பெரியவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுவானோ, கேவலப்படுத்துவானோ, அதை அப்படியே செய்கிறாங்க அந்த பசங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட அல்லது பொதுவில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தால் அந்த கட்டுப்பாடை நான் உடச்சி காட்டுறேன், என்ன மயிறு கட்டுப்பாடு, இப்படி கேட்குற பசங்களை நான் பார்க்குறேன். இதுக்கு முழு முதல் காரணம் அப்படின்னா அந்த பெற்றோர் ஒரு பக்கம் தருதலையாக அதுங்களை விட்டுட்டாங்க, அது ஒன்று. இன்னொன்று, இவங்க அதிகமாக யாரை போய் பார்க்குறாங்க, யார் படத்தை பார்க்குறாங்க, யாரை தங்களுடைய ஹீரோவை நினைக்கிறாங்க, அந்த நபர் என்ன மாதிரியான குணச்சித்திரம் கொண்ட குணாம்சம் கொண்ட ஒரு கேரக்டர் அந்த படங்களில் வரான் அப்படின்னு பார்த்தா அது விஜயனுடைய அந்த பொறுக்கித்தனமான அந்த மனநிலை. அதுதான் இந்த பசங்க மனசுல இருக்குது. அதனால தான் அந்த 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 கூட்டங்களில் அவங்க கத்துறது, பெண்களை வந்து அவங்க பேசுகிற விதம், அதே போல் அந்த விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கிற அந்த பெண்கள் அவங்க பேசுகிற விதம், அவங்க தங்கள் கணவரையோ அல்லது குழந்தையோ இந்த விஜய்க்காக பலி கொடுக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. வெளிப்படையாக அதுவும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்கிட்டே சொல்கிறாங்க. 2 வயசு குழந்தை செத்தா பரவாயில்லைங்க, நான் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறேன், விஜயை பார்க்கணும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா இந்த மனநிலையை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க. இதுதான் விஜய் வந்து இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மிகப்பெரிய கேவலமான ஒரு தாக்கம். இப்போ இந்த த்ரிஷா விவகாரம் வருது. இப்போ நம்ம த்ரிஷாவை எந்த வகையில் சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை வந்து இந்த பசங்கள்லாம் பேசுவாங்கல்ல, பாடுற தலைவனே வந்து சும்மா ஒரு ஃபேமிலி இருக்குது, அதே போல் வந்து பிடிச்ச நடிகை கூட ஜாலியாக இருக்காரு, நமக்கு என்னடா, அந்த மனநிலை வந்து அவங்களுக்கெல்லாம் வரும்ல. இவங்க ஆளாளுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம், கண்டனம் தெரிவிக்கலாம், என்ன வேணால் இதெல்லாம் நடக்கும், வழக்கு கூட போடலாம். ஆனால் இந்த விவகாரம் இது பரபரப்பான சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா அவங்களுக்கெல்லாம். சாதாரணமாக வந்து நயனா நாகேந்திர ஃபேமிலியை பற்றி அவங்க பேசுவாங்களா, அல்லது விஜயோட கொள்கை என்ன, விஜய் கோட்பாடு என்ன நாளைக்கு வந்து என்னென்ன திட்டங்கள் கிழிக்க போகிறான், இப்படியே ஏதாவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. விஜய்க்கும் வந்து இந்த நடிகைக்கும் தொடர்பாண்டா, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக, அவங்களுக்குள்ள இப்படி இருக்கான். இதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப கிளுகிழுப்பான பேசு பொருளாக மாறும். அவர்கள் மனநிலை அதை நோக்கித்தான் நகரும். தங்களுக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை முறை வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு வந்து அவங்களுக்கு வரும்ல, வந்திருக்கு. பல பேர், நீங்கள் பல இளைஞர்கள், விஜயனுடைய தீவிர ரசிகர்னு சொல்லுகிற பல இளைஞர்கள், பெண்கள், இவங்ககிட்ட பேசுனீங்கனாலே அது வந்து புரியும். ஸோ த்ரிஷா வந்து இப்போ திடீர்னு கொந்தளிக்கிறது, அதே போல் நயனா நாகேந்திர பம்மிட்டு அதை வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டது, இது எல்லாமே வந்து அரசியலாகத்தான் பார்க்கப்படுது. ஏதோ ஒரு வகையில் விஜயை வந்து ஒரு இக்கட்லேருந்து கை தூக்கி விடுவதற்கு அப்பப்போ ஒரு டெக்னிக் அவங்களுக்கு தேவைப்படுது. அதில் ஒன்றா தான் இதை இப்போ பார்க்குறாங்க.